இது பச்சை. பச்சை மனசுக்குள்ள பரபரக்கும் செய்தி ஒன்று கேட்டு நீ மயங்கிடாத அக்கா வெத்த செல்ல பொண்ணு. மாமன் பொண்ணு மல்லி நீ போகாதடி தள்ளி. மாமன் பொண்ணு மல்லி நீ போகாதடி தள்ளி. ஐயோ மாமா, அப்போ பச்சை உனக்கு ஒரு நையாண்டியா தெரியுறான். இது பச்சை கிளி. இங்க வாயால் பிழைக்கும் பாதி, அதில் ஏமாறுவோர் மிச்சம் மீதி. என்ன? இங்க வாயால் பிழைக்கும் பாதி, அதில் ஏமாறுவோர் மிச்சம் மீதி. பச்சை கிளி உண்மை காட்சி, அதுக்கு மல்லிதானே மொத சாட்சி. ஐயோ மாமா சும்மா இரு. அப்போ பச்சை கிளி உனக்கு ஒரு வெத்துக்கிளியா தெரியுறான். இது பச்சை கிளி வாத்தியார். பூவுலகில் பிறந்த உசுறு எல்லாமே ரசிகர் தானே, அதில் இந்த பச்சை கிளி வாத்தியாரு. யாரு புள்ள? பச்சை கிளி வாத்தியாரு சிறந்த கலைஞன்தானே. 3 வேளை உண்டதில்ல, தூங்க ஒரே இடமும் இல்ல. மூணு வேளை உண்டதில்ல, தூங்க ஒரே இடமும் இல்ல. இந்த கலைஞனுக்கு வறுமைதானே முத பெருமை. பிச்சை எடுத்து உடலை காட்டி கலை என்கிறார்கள். பிச்சை எடுத்து உடலை காட்டி கலை என்கிறார்கள். உண்மை கலை எங்க? அது இங்கதானே. உண்மை கலை எங்க? அது இங்கதானே. என் கலைய கொண்டு செல்வேன் பூமி எங்கோ, எங்களைய கொண்டு செல்வேன் பூமி எங்கோ. இனி எல்லா உசுரும் இந்த வாத்திய ரசிக, இனி எல்லா உசுரும் இந்த வாத்திய ரசிக. எப்படில? இதுதான் என் மாமா பச்சைக்கிளி வாத்தியார். மல்லி, பச்சைக்கிளி வாத்தியார் கலைங்க இல்லையா? அந்த மெதப்போட பாடும்போது தான் அவ்வளவு கர்வமும் வெளியே வந்து கலையா நிற்குது. அது திமிரில்ல, அது உடம்புல ரத்தமும் சதையுமா ஊறி போன கலை. கண்ணை மூடு மாமா. எதுக்கு? யோ கண்ணை மூடு மாமா. எதுக்குடி? யோ பச்சைக்கிளி வாத்தியாரே கண்ணை மூடு. சரி போ. மல்லி மல்லி பாடி கொடுத்துட்டு போடி. எதுக்கு இப்போ இந்த மீட்டிங்னே தெரில. ராமசாமி ஐயா வரைக்கும் யூனியன் எலெக்ஷன் 1 மில்லியன் நடத்தினாங்க. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ எதுக்கு பழைய சத்திரத்தை பேசிக்கிட்டு அதே வழியை ஃபாலோ பண்ணிவிட்டு நியாயமா, புரியுதா? நியாயமா 2-3 பேர் வேலை பார்த்து எவனுக்கு ஓட்டு விழுதோ அவனே தலைவராக இருந்துட்டு போகட்டும். எலெக்ஷனை நீங்கள் எப்படி வேணால் நடத்துங்கய்யா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் டியூட்டியில் இருக்கும்போதே குடிச்சிட்டு சஸ்பெண்ட் ஆனவங்களாம் நீங்கள் தலைவர் ஆக்கணும்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே. ராமசாமி ஐயா ஒன்றும் ஒருமையில் நின்று எலெக்ஷனில் ஜெயிக்கல. அவருக்கு மெஜாரிட்டி ஆளுங்க பக்கபலமாக நின்று அவரை தலைவராக்கி விட்டாங்க. புரியுதா?
நாக்கா அளந்து பேசு. வேளா நீங்கள் எத்தனை வருஷமா வேலை பார்க்குற? என்ன தெரியும் உனக்கு? உங்கள் ஐயா அப்படியே பெரிய ஒழுங்கு சக்கரவர்த்தியோ? ஆ, அவர் போட்ட விதையில நீங்கள் பழஞ்சு சாப்பிடுவீங்க. அப்பே இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஐயா பூவர்ஸ் ஐயா, விதை யார் போட்டது முக்கியம் இல்லை. நியாயப்படி என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். ரயில்வே சட்டப்படி நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாதியா? யாரே இவனுங்க விவரம் தெரியாமல் பேசிட்டு இருக்க? வேளா என்ன அவனே என்ன பேசுறீங்க கூப்பிட்ற? உங்கள் ஐயா பக்கத்தில் இடம் காலையில் நினைக்கிறேன், கொண்டு புதைச்சிடணும். ஆமாம் டேய், முடிஞ்ச எலெக்ஷன் நியாயமா ஜெயிச்சு காமிடா. சும்மா பையன் மாதிரி பேசிட்டு இருக்காத. வேளா விடுறேன், அவன் நாக்கு இருக்க விட மாட்டேன். பூவரசா நீ சொல்லு, உனக்கு கை நீட்டி பேசினா வேற நான் விட்டுறேன். ஹலோ மதி, ஹாய். நான் பேசுறது கேக்குதா? நல்லாவே கேக்குது. ஸ்டாப் ஸ்க்ரீமிங். ஓகே ஓகே. இல்லை, கோர் வில்லேஜில் இருக்க, அதான் கேட்டேன். டோன்ட் பி ரூட். ஏய், கிராமம்னு சொன்னது ஞாபகம் வருது. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன்ல நிறைய கிராமங்கள் அடாப்ட் பண்ணாங்கல்ல, அதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஐ மீன், வாட் ஆர் த கோர் கிரைட்டீரியாஸ் அந்த மாதிரி. வாவ், சடனாக இவ்வளோ சீரியஸான டாப்பிக்கா? ஐ மீன் இட். எந்த வில்லேஜ்? எதுக்கு அடாப்ஷன்? ஏ வில்லேஜ்க்கு தான். வாட்? ஓகே, ஸோ வாட்ஸ் ராங்? வாட்ஸ் ஹேப்பனிங்? நத்திங் இஸ் ஆக்சுவலி சேஞ்ச்ட் ஹியர். எல்லாமே அப்படியே இருக்கு. என்ன சொல்றது, நோ பாத்ரூம்ஸ். 10th மேலே ஸ்கூல் ஃபெசிலிட்டியே கிடையாது. 200-300 பேர் இருக்கிற வில்லேஜ். இங்கே திருட்டு பிரச்சனை. நோ ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் அப்படியே பின்தங்கியே இருக்காங்க. ஸோ காந்திமதி இப்போது ரெவல்யூஷன் மோடில் இருக்க. பிரசன்னா, ஐம் சீரியஸ் ஹியர். ஓகே 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 ஓகே, ரிலாக்ஸ். நீ சொல்கிறத பார்த்தா 200-300 பேர் இருக்க கிராமத்தில் எதுக்கு பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் எல்லாம்? நீயும் கிராமத்தை ஸ்மார்ட் வில்லேஜாக மாற்றிக்கலாம். ஆல்சோ கால்ட் அஸ் மாடல் வில்லேஜ். மாடர்ன் வில்லேஜா? எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லு. நான் ஒன்று பண்ணுறேன். I'll send you a presentation. மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம், அதோட பஞ்சாயத்து தலைவர் ஒரு லேடி. அவங்க தன்னோட கிராமத்தை ஒரு ஸ்மார்ட் வில்லேஜாக மாற்றின ஒரு ஆர்டிக்கல் அண்ட் ஆல்சோ த ஒர்க்ஸ் இன்வால்வ். என்னோட கசின் தான் அதை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணான். நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். யூ வில் டெஃபினெட்லி கெட் அன் ஐடியா. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாவ், தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அனுப்பு. மற்றபடி ஹவுஸ் எவ்ரி திங்? வாட்ஸ் ஹேப்பனிங்? ஆல் குட் கோயிங் ஆன். நம்ம குரூப்பில் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், பாரு. கண்டிப்பாக பார்க்குறேன், செக் பண்ணுறேன். பாய், டேக் கேர். ஷியோர், தேங்க்ஸ் டா, பாய். அப்பா, என்னம்மா? ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆ, நான் நினைச்சதை விட சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே என்னால செஞ்சு கொடுக்க முடியும்பா. எதை செஞ்சாலும் ஊர் மக்களுக்கு தெரியாம செஞ்சிடாத. ஒரு வார்த்தை சொல்லிடு. கண்டிப்பாப்பா. விஜய் கூட சொன்னா பஞ்சாயத்தை கூட்டி இதை பத்தி பேசணும்னு. அவங்க ஒத்துழைப்பு இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுல்லப்பா. சரியா சொன்னம்மா. அவங்க இல்லாம அவங்களுக்கு புரியாம பெருசா எதையுமே சாதிச்சிட முடியாது. ஒரு நிமிஷம். ஹலோ, ஹாய் சவிதா. அப்படியா? ஏய், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு ஷேர் பண்ணு. என்னோட நம்பர் அவங்க கிட்ட கொடுத்துரு. ஏற்கனவே கொடுத்துட்டியா? சூப்பர். நாளைக்கே அவங்க கிட்ட பேசிட்டு நான் உனக்கு அப்டேட் பண்றேன். பாய். அப்பா, என்னம்மா? நாளைக்கு டாய்லெட்ஸ் கட்டுறதுக்கான பெர்மிஷன்ஸ் கிடைச்சிரும். அப்ளை பண்ணிடுவாங்க. வைஃபை, சிசிடிவி கேமரா இதெல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் குப்பை அள்ளிட்டு போறதுக்கு மனு கொடுத்துட்டேன். நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு நானே இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். சரி. அப்பா, இத பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் பாட்டுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க நேரத்தோட போய் தூங்கணும். போய் படுங்க. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் போய் படுக்கிறேன். குட் நைட். ஏப்பா வேலா, மறுபடியும் இந்த தெருதானா? அடி,
அதான் அன்றைக்கே சொன்னேன்ல. அட ஏன்பா என்ன திட்டுற? நான் என்ன பண்ணேன்? உன்னை சொல்லலப்பா எலம்புலி. எப்பவும் இன் பண்ணிட்டு போவேன், எனக்கு இன் பண்ணாம போற. லேட் ஆயிடுச்சு, நான் அங்கே போய் பண்ணிக்கிறேன். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்து ஒய்யாரமா போயிட்டு இருக்க. ஏன்பா வேலா, சொல்லுங்கம்மா. எனக்கு மதுரைக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பா. போட்டுடலாமா? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியம் தான்ப்பா. எந்த தேதிக்குமா போகணும்? 23ஆம் தேதிக்கு. 23ஆம் தேதி. எத்தனை பேருக்கு? 3 பேத்துக்கு. 3 பேர். சரிம்மா, அப்போ திரும்பி வாரத்துக்கு டிக்கெட் வேணும்ல? ஆமா, 25ஆம் தேதி. சரி, நான் போட்டுடுறேன். நான் திரும்பி வரும்போது சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. சரிங்களா? சரிப்பா. ஓகேம்மா. ஏப்பா வேலா, மதுரைக்கு டிக்கெட் எவ்வளவு ரூபா? உனக்கு எதுக்குடி? சொல்லு, நான் சொல்றேன். என்ன ஒரு 150லேருந்து 200 ரூபா இருக்கும். ஏன்பா 200 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு தர, ஒரு 2 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி தர மாட்டியா? ஏப்பா சரிப்பா, வாங்கிட்டு வரேன். மதிகா, எப்படி இருக்கீங்க? நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நல்லா இருக்கேன் வேலா, உன்னதான் பார்க்கவே முடியல. என்ன பண்றதுக்கா, வாரத்தில் 2 நாள் தான் ஊர்லயே இருக்கேன். அதான் யாருமே பார்க்க முடியல. சொன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கணும்னு தோணுது. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லு. நீங்க கேட்ட உடனே திருட்டு பிரச்சனை தான்க்கா சொல்லணும்னு தோணுது. ஆனா அதை விட முக்கியமா எல்லாருக்கும் பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்க்கா. நம்ம ஊர்ல பாதி பொம்பளைங்க இன்னும் வெளியே தான்க்கா போறாங்க. புரியுது. அது சரியில்லைக்கா. சரி, உனக்கு டைம் ஆகும், நீ கிளம்பு. ஃப்ரீயா சரிக்கா. இருக்கும்போது வீட்டுக்கு வா, பேசலாம். சரிக்கா. ம். ஐயாவை கேட்டதா சொல்லுங்க. ம். புக வண்டி வேலை நல்ல மனுஷன்க்கா. எப்பவுமே பொதுவாக நியாயத்தை மட்டும்தான்க்கா பேசுவார். சரி, போலாம். போகலாங்க்கா.